இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மறுபடியுமாக இன்னொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின அவருடைய மகா பெரிய தயவுக்காக சகல துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபித்து ஒரு வேதத்தை வாசித்து கர்த்தருடைய செய்தியை நாம் தொடரலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னீர். போதும் கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சு தாரோம். ஆவியானவர் எங்களோடு பேசும்ப்பா, நீர் எங்களோடு இடைப்படும். மெய்யாகவே இந்த செய்திகள் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். உங்களுடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலை வசனம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். இந்த வாரம் செய்திக்கு தலைப்பாக நான் எடுத்தது தேசத்துக்கு க்ஷேமம். வேதாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது வேதாகம மனிதர்கள், தேவனுடைய மனிதர்கள் அதிகமான பேர்கள் தங்களுடைய இனத்திற்கோ தங்கள் தேசத்திற்கோ பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அநேகமான தெய்வ மனிதர்கள் ஜெபத்தினாலேயோ தீர்க்க தரிசனங்களினாலேயோ கர்த்தருக்கு ஊழியம் செய்ததோடு கூட தங்களுடைய நாட்டிற்கும் பெரிய நன்மைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தங்களுக்கென்று வாழாமல் இந்த தங்களுடைய நாட்டிற்கென்று, தங்களுடைய இனத்திற்கென்று தங்களையே தியாகம் செய்து அவர்கள் செய்த காரியங்கள் நிறைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலேயும் தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். தேசத்தை பற்றிய ஒரு பாரம் எல்லாருக்குமே உண்டாகி இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, நாம் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் பண்ண வேண்டும் என்று. தேசத்தை பற்றிய ஒரு அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக நாம் எதையாகிலும் செய்ய முடியுமானால் அதை நாம் செய்தே ஆக வேண்டும். இந்த வாரத்திலே தியானிக்க போகிறது தேவ மனிதர்கள். வேதத்திலே நாம் பார்க்கிற பரிசுத்தவான்கள் தேசத்துக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்க போறோம். தேசத்துக்காக ஏதோ ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததும் நம்முடைய மனதிலே படுவதெல்லாம் ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். சபையாக நாம் ஜெபிக்கிறோம், குழுக்களாக நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய தனி ஜெபங்களிலே தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபங்களிலே நாம் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்லதுதான், ஆனா எல்லா ஜெபங்களும் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எல்லா ஜெபங்களும் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரவில்லை. பரலோகம் அங்கீகரிக்கிற ஜெபங்களாக வேதத்திலே நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய தான தர்மங்களும் போய் எட்டுகிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு அங்கீகரிப்பாக, பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபங்களா இருந்ததானால் நாம் பதிலை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டோருக்கு ஏற்காத
காரியங்களை நாம் செய்து நம்முடைய ஜெபங்கள் பதில் பெற முடியாமல் நாம் போக பண்ணுகிறோமானால் நாம் ஜெபிக்கிறதெல்லாம் வீண் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. நிறைய தடவைகளிலே நாம் ஜெபிக்கிறோம், சரியாக போராடுகிறோம் என்று சொல்லி நாம் தப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கோல் போடுகிறோம் என்று சொல்லி ராங் சைட் கோல் போட்டால் எதிரி தான் ஜெயித்து கொண்டிருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நாம் இந்த வாசித்த அந்த வேத பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆப்பக்கிலே யுத்தத்திற்காக நிற்கிறார்கள். பெலிஸ்தர் அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தத்திற்காக அங்கே கூடி இருக்கிறார்கள். ஆனால் அந்த யுத்தத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலரை முறியடிக்கிறார்கள். முதல் யுத்தத்துல கிட்டத்தட்ட 4000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தோற்று போன உடனே அந்த இஸ்ரவேலர் செய்த ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அழுகிறார்கள். அழுது, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு யுத்தத்திற்கு போகிறார்கள். யுத்தத்தின் முன்னணியிலே நாம் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்தால் நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி முன்னால் கொண்டு போகிறார்கள். ஆனால் அந்த யுத்தத்திலே தோற்று போகிறார்கள். இந்த கர்த்தருடைய பெட்டி யோர்தானின் கரையிலே போன பொழுது அதை சுமக்கிற ஆசாரியர்களின் காலில் பட்ட இடத்திலே தான் யோர்தான் 2ஆக பிரிந்தது. இதே கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி தான் அந்த எரிகோவை சுற்றி வரும்பொழுது அவர்கள் கொண்டு போனது. இஸ்ரவேலர் நினைத்தார்கள், இந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு போய் நாம் யுத்தம் செய்தால் நாம் ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். எதிரிகள் அதை கேட்டு இது என்ன சத்தம் என்று விசாரித்த பொழுது கர்த்தர் பாளையத்திலே வந்தார் என்று சொல்லிக் கொள்ளப்பட்டது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எதிரிகள் சொல்லுகிறார்கள், நாம் ஒன்றுக்கொன்று திடனாய் இருப்போம், தைரியமாய் யுத்தம் பண்ணுவோம். எகிப்தியரை வாதித்த தேவர்கள் அவர்கள் தானே, அந்த மகா தேவனாய் அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி அவர்கள் திடன் கொண்டு போரிடுகிறார்கள். இந்த முறை யுத்தத்திலே இஸ்ரவேலர் ஜெயிக்கவில்லை, பெலிஸ்தர் ஜெயித்து விடுகிறார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை வைத்து நாம் ஜெயித்து விடலாம் என்று போன பொழுது அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கவில்லை. அந்த யுத்தத்திலே கர்த்தருடைய பெட்டியும் பிடிபடுகிறது, இஸ்ரவேல் தேசமும் பிடிபட்டு போகிறது. இதுதான் தப்பான விதத்திலே நாம் போராடுகிறது, தப்பான வழிகளிலே நாம் ஜெயத்தை தேடுவது. வேத வசனம் சொல்லுகிறது, யுத்தம் பண்ணினாலும் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிட்டால் தோற்று போவோம் என்று சொல்லி சரியாக யுத்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரியாக போராடி ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தரோடு கூட இணைந்து நாம் செய்யும் பொழுது நம்முடைய காரியங்களிலே மாத்திரம் அல்ல, தேசத்தின் காரியங்களிலேயும் நாம் ஜெயித்து விடலாம். இந்த வாரம் முழுவதும் தேசத்துக்காக பெரிய காரியங்களை செய்த தேவ மனிதர்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். எப்படி அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இதை கவனிங்கள். உங்களுக்கு அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திலே கர்த்தர் ஒரு பங்கை வைத்திருந்தாரானால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது, தொடர்ந்து இந்த காரியங்களை கவனிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு மாத்திரமல்ல, உங்கள் சபைக்கு மாத்திரமல்ல, தேசத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு நபராக மாறுவீர்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்து நாம் இந்த ஜெபத்தை முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த தொடர் செய்திகளின் ஆரம்ப நாளிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தை பற்றிய ஒரு அக்கறை, தேசத்தை பற்றிய ஒரு பாரத்தை நீர் எங்கள் எல்லாருக்கும் தந்திருக்கிறதுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் தேவனே, நாங்கள் இந்த வாரம் தியானிக்க போகிற வார்த்தைகள் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் பாரத தேசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசம் வாழ்ந்து செழித்து இருக்கட்டும். இசப்பா, மற்ற நாடுகளின் நடுவிலே எங்கள் தேசத்துக்கென்று ஒரு பெருமை, ஒரு ஆசீர்வாதம் இருக்கத்தக்கதாக நீர் எங்கள் தேசத்தை, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை மகிமை